மளமளமளவென்று மேலே ஏறி வருகிறார்கள். ஏறி வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நன்றியையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வருகிறது. அதாவது ஓப்பனாக சொன்னால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னா, இவர்கள் யாரை ஏற்றி விடுகிறார்களோ அவர்கள் நன்றாக ஏறி இவர்களை மிதிக்கிறார்கள். ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களிடம் உண்டு. அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது இவர்களிடம் பெரிதாக காணப்படுவதில்லை. எப்பொழுதும் நம்மால் முடிந்த ஒரு நல்லதை மற்றவர்களுக்கு செய்வது. இது ஒரு இரட்டை ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மூட் அவுட்டாகவும் கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் இரட்டைத்தன்மை நிரம்பியவர்களாகவும் நாம் பொதுவாகவே இவர்களை காண முடியும். அவர்களுக்கு ஒரு ஊற்று போல் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. இங்கு சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிறைய லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஆனால் இதில் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நம் குடும்ப உறுப்பினர்கள் கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. அப்படி நம்ம செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னா, எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் சிஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு எல்லாரும் நம்மை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அப்படிங்கிறதே நிறைய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக வந்துவிடும். இதனால் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் கண்ணீர் சிந்தாத, இரவு நேரங்களில் வருத்தப்படாத, அழாத மீனராசிக்காரர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் சுக்கிரன் உச்சம்ங்கிறது ஒரு போதை போல் இவங்களுடைய மைண்டில் வந்துடும். என்ன போதை? இப்போ எப்படி ஒரு மீன் ஒரு வலையில் மாட்டுதோ, காதல் போதை, காமம் போதை, பொருளாதார ரீதியான ஒரு போதை. காதல் போதைங்கிறது சில பேருக்கு திருமணத்துக்கு பிறகு கூட ஏற்படுது. ஏன்னா வேறொரு பக்கம் நாம் திரும்பி பார்க்க வேண்டியது, யாராவது ஒருத்தங்க நம்மகிட்ட அன்பாக பேசும் பொழுது நாம் அங்கே போய் அடிக்ட் ஆகிறது. இதைத்தான் நான் போதை அப்படின்னு